ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மசாலா தோப்பம் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது வதக்கி விட்டுருங்க. இது வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் இப்போது நமக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அண்ட் தென் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக நறுக்குனது இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு தக்காளி ரொம்ப இந்த மாதிரி ஜூஸியாக மேஷ் ஆகணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நான் இது கூட ஒரு கேரட் துருவினது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எது வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இப்போது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது எல்லாம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அண்ட் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. ஃபைனலாக நம்ம இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக தான், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டு ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி சாட்டே பாருங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு. அண்ட் ஃபைனலாக நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது நான் ஸ்ட்ரைட்டாக தோசைக்கல் காய வச்சிட்டேன். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பண்ண எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி தோசை மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம். நான் அப்படியே டேரெக்டாக தோசைக்கல் சூடேற்றி அதில் இந்த மாதிரி போடுறேன். மேலே மாவை அப்படியே ஒரு கரண்டி ஊற்றுறேன். இதில் அப்படியே நம்ம நார்மல் தோசை மாதிரி வச்சு தேய்க்கலாம் கூடாது. பட்டும் படாமல் தான் இதில் பண்ணணும். நீங்கள் மட்டுக்கு நார்மல் தோசை மாதிரி தேய்ச்சிடாதீங்க. இது மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி வச்சு 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 எடுத்திங்கன்னா நமக்கு அப்படியே ஃபார்ம் ஆயிரும். இப்போது இதுக்கு தேவையான ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இதை நான் அப்படியே இப்போ திருப்பி போடுறேன் பாருங்கள். திருப்பி போடும்போது நம்ம அதிகமாக குவான்டிட்டியான அந்த வெங்காயம் இதெல்லாம் வைக்கிறதுனால லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆக தான் ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை சேர்த்து இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தோசை மாதிரியே ஃபார்ம் ஆயிரும். நான் ஃபைனல் ரிசல்ட் காட்டுறேன். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 சைடுமே நல்லா ஆனியன் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தோசை மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு மசாலா ஊற்றப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் அதே கம்மி குவான்டிட்டியில் வச்சு இன்னொரு தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அது சூப்பராக வரும். இப்போ நான் என் குழந்தைக்காக கம்மியான குவான்டிட்டி லைட்டாக வெங்காயம் மட்டும் வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டு திரும்ப அதே மாதிரியே ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மேலே ஊற்றி தேய்ச்சிடாதீங்க. லைட்டாக அந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக அந்த மாதிரி பட்டும் படாமல் எடுத்துருங்க. நான் எப்படி வைக்கிறேன்றதை நல்லா பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான ஆயில் அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம அப்படியே இதை திருப்பி போடும்போது பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றினதுக்கப்புறம் சில பேர் மூடி போட்டுலாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் க்ளோஸ் பண்ண வேணாம். நம்ம ஆல்ரெடி எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. நீங்கள் அப்படியே ராவாகவே விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் மூடி போட்டிங்கன்னா இன்னும் அந்த வாட்டரி உள்ளார ஊற்றி ஊற்றி கூட நமக்கு தோசை ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ நான் சொன்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு மசாலா ஊற்றப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்குலாம் பண்ணி கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.